உணவே மருந்து அப்படின்றதுதான் நம்ம சித்தால சொல்லுவோம். சோ அப்படி இருக்கும் போது பெண்களுக்கு நல்ல ஒரு கருமுட்டை வளர்ச்சிக்கும் அவங்களால ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமும் குடும்ப சூழ்நிலையால இப்ப கருத்தரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபி அவங்களுக்கு நிக்கணும்னா என்ன மாதிரியான உணவு பழக்க முறை அவங்களுக்கு நல்லது? வெளியில போயிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி போவாங்க. ஸோ அது மாதிரி ஐவிஎஃப் ஐயுஐ எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓவுலேஷன் நடந்த அந்த எக் ரப்சர் ஆகுறதுக்கு எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா செயற்கையான முறை தான். இப்போ ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரிசல்ட்டே இல்ல, ஒரு நாள் பண்ணிட்டு நடக்கல அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ரெகுலரா பண்ணதான் பாத்தீங்கன்னா அந்த பலன்கள் நம்ம உணர முடியும். இப்போ இந்த கர்ப்பப்பை அடித்தள்ளுதல்னு சொல்றீங்களா, இங்கிலீஷ்ல இந்த அடினோமயோசிஸ்ன்னு சொல்றோம். கர்ப்பப்பை இறங்கி இருக்கும் ரொம்ப பெருசா பலூன் மாதிரி, அதுக்கு ஏதாவது நேச்சுரல் கை வைத்தியங்கள் இருக்கா? கை வைத்தியங்கள் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எக்ஸசைஸ் யோக முறைகள்ல நம்ம பண்ணலாம். உணவுகள் சுருங்கறதுக்கு, அதாவது கர்ப்பப்பை அட்லீஸ்ட் கொஞ்சம் சுருங்கறதுக்கு, அதாவது துவர்ப்பு செய்கை உள்ள உணவுகளாக இருக்கட்டும், துவர்ப்பு செய்கை உள்ள மருந்துகளை நம்ம கொடுப்போம் உள்ளுக்குள்ள. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, உணவே மருந்து அப்படின்றதுதான் நம்ம சித்தால சொல்லுவோம். சோ அப்படி இருக்கும் போது பெண்களுக்கு நல்ல ஒரு கருமுட்டை வளர்ச்சிக்கும் அவங்களால ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமும் குடும்ப சூழ்நிலையால இப்ப கருத்தரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபி அவங்களுக்கு நிக்கணும்னா என்ன மாதிரியான உணவு பழக்க முறை அவங்களுக்கு நல்லது? பாத்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருந்து. அதாவது சாவை தவிர மற்ற எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து கருஞ்சீரகம். ஆமா, அதனால அந்த கருஞ்சீரகத்தை ரெகுலரா பவுடர் பண்ணியோ இல்ல ஒரு கஷாயம் போட்டோ ரெகுலரா காலையில நைட்டு 2 வேளைக்கு இந்த லேடிஸ் அதை வீட்டுல உள்ள அந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கும் போது அந்த கருமுட்டை வளர்ச்சி நல்லா இம்ப்ரூவ் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி ஹெல்த் வைஸ்ல, அதாவது உணவுகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியா அயன் ரிச் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கணும். அத்திப்பழம், பேரிச்சம்பழம், இந்த காஞ்ச திராட்சை இதெல்லாம் ரெகுலரா ஊற வச்சு எடுக்கணும். காலையில எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடணும். ஓகே, இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓவரீஸே ஒண்ணுதான் இருக்கும். சோ அதுலயும் கர்ப்பம் தரிக்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க. சோ அதுக்கு என்ன மாதிரியான உணவு? அதுக்கும் இதேதான், சேம் தான். இதை பாத்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ரெகுலர், அதாவது பாத்தீங்கன்னா நார்மலா இப்போ ஒரு மாசம் லெஃப்ட் சைடு ஓவரீஸ்ல ஓவலேஷன் நடக்குது அப்படிங்கும் போது அடுத்த மாசம் ரைட் சைட்ல நடக்கும். இது நார்மல். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கும். ஸோ பீரியட்ஸ் இர்ரெகுலரா ஏன் இருக்குன்னா, ஸோ ஒரு மாசம் இந்த ஓவரியில் நடக்கும், இன்னொரு மாசத்துக்கு அடுத்த ஓவரி கிடையாது. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அந்த இர்ரெகுலர் இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அதுலயுமே பாத்தீங்கன்னா சிஸ்ட், சாக்லேட் சிஸ்ட் வச்சிருக்காங்க. அதுலயுமே சாக்லேட் சிஸ்டோட வருவாங்க. அது மாதிரி வெளியில போயிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி போவாங்க. ஸோ அது மாதிரி ஐவிஎஃப் ஐயுஐ எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இது அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஓவுலேஷன் நடந்த அந்த எக் ரப்சர் ஆகுறதுக்கு எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா செயற்கையான முறை தான். இயற்கையிலே நம்ம பண்ணணும்னா நம்ம இந்த சொன்னேன் இல்லைங்களா, கருஞ்சீரகம், அது மாதிரி கலர்ச்சிக்காய் சூரணம் இதெல்லாம் ரெகுலராக சாப்பிடணும். அது மாதிரி உணவுகளில் ஹெல்த்தியாக இருக்கணும். அதாவது நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ் ஒரு ரெகுலராக ஒரு 1 hour டெய்லி ஒரு 1 hour வாக் பண்ணுறது. அது மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் இருக்குது, கர்ப்பப்பையை வலுவாக்கும். அதாவது அடி தள்ளி இருக்கு இல்லைங்களா, கர்ப்பப்பை இறங்கி இருக்கும், அதுவே பாத்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்றது மூலமா கொஞ்சம் ஏறும். சோ அது ரெகுலரா பண்ணணும். இப்ப ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரிசல்ட்டே இல்ல, ஒரு நாள் பண்ணிட்டு நடக்கல அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ரெகுலரா பண்ணதான் பாத்தீங்கன்னா அந்த பலன்கள் நம்ம உணர முடியும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன், எனக்கு நியாயமான ஒரு பதில் சொல்லணும் மேடம். அதாவது கெமிக்கல், அதாவது நான் சொல்றது இங்கிலீஷ் மெடிசன்ஸ்ல ஐவிஎஃப் அது இதுன்னு ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டும் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஆனா நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி நீர்க்கட்டிக்கு நான் சித்தா எடுத்துக்கிட்டேன், அசால்ட்டா குணமாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க.
பட் அதே பேரலா இன்னொருத்தவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்தா ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் மெடிசன்ஸை விட, நாட் கெமிக்கல், இங்கிலீஷ் மெடிசன்ஸை விட நீங்க வந்து எந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் கொடுக்குறீங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 months கோர்ஸ். ஸோ அந்த 2 monthsல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல, அதாவது கருமுட்டை வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பல்ஸ்லேயே நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். பல்ஸ் டயக்னோஸ் பண்ணி அதுக்கு வந்து நம்ம மருந்து கொடுக்கும்போது, அதாவது போத் சைடு, அதாவது மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி 2 பேருக்குமே வந்து நாடி பரிசீலனை பண்ணுவோம். நாடி பரிசீலனை பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல 2 பேருக்குமே முறையான மருத்துவம் கொடுத்து உணவு முறைகளையும் நம்ம சொல்லி கொடுத்து இது சாப்பிடணும்னு சொல்லிட்டு வர்ம சிகிச்சை, வர்ம முறைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கர்ப்பப்பைக்கு உள்ள வர்மங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றது மூலயமா ஈஸியாவே வந்து அந்த ஒரு 2 months கோர்ஸ் கொடுக்குறோம்னா வித்தின் 1 monthலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கு கேஸ். உங்ககிட்ட டிலேடு பிரெக்னன்சி இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்ல வந்து சக்சஸ் ஆயிருக்கா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டா நான் சொன்னேன் இல்லைங்களா, 15 years அவங்களுக்கு மேரேஜ் ஆகி. ஸோ அவங்கள ஒரு ஹோமியோபதி டாக்டர் தான், பேர் சொல்ல மாட்டேன், டாக்டர் தான். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து சாக்லேட் சிஸ்ட், ஒரு ஓவரி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சாக்லேட் சிஸ்ட், அதுக்கு வந்து என்னென்னமோ வந்து ஃபாலிகுலர் ஸ்டடியில இருந்து IVF எல்லாமே பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா பேபி இல்லைன்னா டிவோர்ஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. அப்படிங்கும் போது வந்து அவங்க வந்து நம்மளை கேள்விப்பட்டு வந்தாங்க. வந்து வித்தின் ஒரு 2 months கோர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த 1 monthலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம வர்ம முறைகளும் நம்ம வர்மத்தில் அந்த கர்ப்பப்பைக்கு உள்ள அந்த புள்ளிகளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த மருந்தும் உள்ளே போய் வேலை செய்யும், எக்ஸ்டர்னலாகவும் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ இந்த கர்ப்பப்பை அடித்தள்ளுதல்னு சொல்றீங்களா, இங்கிலீஷ்ல இந்த அடினோமயோசிஸ்ன்னு சொல்றோம். கர்ப்பப்பை இறங்கி இருக்கும் ரொம்ப பெருசா பலூன் மாதிரி, அதுக்கு ஏதாவது நேச்சுரல் கை வைத்தியங்கள் இருக்கா? கை வைத்தியங்கள் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எக்ஸசைஸ், யோக முறைகள்ல நம்ம பண்ணலாம். உணவுகள் வந்து சுருங்கிறதுக்கு, அதாவது கர்ப்பப்பை அட்லீஸ்ட் கொஞ்சம் சுருங்கிறதுக்கு, அதாவது துவர்ப்பு செய்கை உள்ள உணவுகளாக இருக்கட்டும், துவர்ப்பு செய்கை உள்ள மருந்துகளை நம்ம கொடுப்போம் உள்ளுக்குள்ள. அதாவது சித்தா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத பஞ்சீகரண விதி, அதாவது ஐம்பூதங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அடக்கி இருக்கும். அதாவது உள் உறுப்புகள் வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பூதங்கள் வந்து செயல்படுது. ஸோ அந்த பூதங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உறுப்புக்கு இந்த பூதம் தான். ஸோ அந்த பூதங்களை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், புரியுதுங்களா? ஆக்டிவேட் பண்றது மூலயமா நம்ம வந்து அதை சீக்கிரம் சரி பண்ண முடியும், ஈஸியா கியூர் பண்ண முடியும். மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டா அதை நான் பேஜ்ல டைவர்ட் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ஸ்க்கும் சித்தாக்கும் என்ன வித்தியாசம், அது என்ன அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும்? இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கெமிக்கல் தான். கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும், உடனே வந்து உடம்புல வந்து ரியாக்ட் ஆகும், சித்தா மெடிசன் வந்து உணவின் அடிப்படையான மருத்துவம். ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருப்பேன், உணவின் அடிப்படையான மருத்துவம். இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எலும்பு, மூளை சுக்கிலமாகவும் பெண்களுக்கு ஸ்ரோனிதமாகவும் மாறும். அதாவது 7 உடற்கட்டுகளாக மாறும். ஸோ வந்து 7 உடற்கட்டுகளாக மாறி நம்மளுக்கு வந்து உடம்புல போய் சேர்றதுக்கு 7 நாள் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த 7 நாளாவது நம்மளுக்கு அந்த டைம் எடுக்கும் உடம்புல போய் சேர. அதாவது அலோபதிக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வழியில வந்திருப்பாங்க, ஒரு பெயின் கில்லர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெயின் கில்லர் வந்து எப்படி வேலை செய்யுது, அந்த வலி வந்து நம்ம மூளைக்கு தெரிய விடாம பண்ணுமே ஒழிய வலி குறையாது, அந்த இடத்துல தான் இருக்கும் வலி. ஆனா வலி வந்து குறையிற மாதிரி மூளைக்கு தெரியாது, இதுதான் நடக்குது. இப்போ வந்து சித்தாவில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வலிகளுக்கு மருந்து கிடையாது. வலி எதனால உருவாகுதோ அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். வலி எதனால ரூட் காஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம கிளியர் பண்ணுவோம். அதை கிளியர் பண்றது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா வலிகள் வந்து குறையும். அது மாதிரி வந்து எலும்பு தேய்மானத்துல இருந்து ஜவ்வு விலகிறது, அது மாதிரி வந்து ஃபேசியல் பால்சி, பக்கவாதம், ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வர்மா சிகிச்சை கொடுக்குறோம். வர்மா சிகிச்சை கொடுத்து அது வித்தின் 5 minutesலேயே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. அடுத்ததான் ஆண்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கும், மொட்டிலிட்டி இல்லாம இருக்கும். சோ அதுக்கு என்ன மாதிரியான உணவு இருக்கு, என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா,
அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்காளி விதை. ஸோ அந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கு. ஸோ அவங்க கண்டிஷன் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, பல்ஸ் பார்க்கணும். அது ஹீட் உடம்பா, வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பா அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ணணும். பேஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மருந்துகளை இணைச்சு கொடுக்கும் போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். மேடம் இப்போ ஜென்ரலா எனக்கு சில டிப்ஸ் கொடுங்க. என்ன மாதிரியான உணவு சாப்பிட்டா இந்த கேன்சர்ல இருந்து கூட கொடிய நோயில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் உணவுகளை வந்து அறவே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் உணவுகள் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. அதாவது ஒரு பழம் இருக்குன்னா அதை ஃப்ரெஷ்ஷாக காட்டுமே ஒழிய அது இறந்துருக்கும். உள்ள வந்து அந்த உயிரோட்டங்கள் வந்து இருக்காது. ஸோ வந்து அதை வந்து 4 நாள் வச்சுப்பாங்க, 5 நாள் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுனால வந்து நம்ம ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் சிக்கன், எக்கு இதெல்லாம் சாப்பிட்றது. இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பீஸா பர்கருன்னு ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் விரும்பி குர்குரே, லேஸ், இந்த பேக்கடு ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் அந்த சொன்னேன் இல்லைங்களா, சிக்கன், எக்கு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக காடை, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, அந்த மாதிரி நாட்டுக்கோழியிலே இப்போ வந்து எல்லாமே வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து காடை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், மட்டன் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபிஷ்ஷு சாப்பிடலாம். உளுந்து கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி எல்லாம், உளுந்து, கேழ்வரகு, சிறுதானியம், நவதானிய உணவுகள்லாம் தாராளமா எடுத்துக்கலாம். அதுல இந்த சீட்ஸ் சொன்னீங்களே மேம், அதுல என்ன மாதிரியான சீட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம்? சியா சீட்ஸ் எல்லாம் சொன்னீங்களா, அதுல சியா சீட்ஸ் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சப்ஜா சாப்பிடலாம். அந்த பாடி ஹீட் குறையணும், சிலருக்குலாம் முடி கொட்டும், அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பிசினை வந்து ரெகுலரா ஊற வச்சுட்டு காலையில வந்து ஏதாவது ஒரு மில்க் ஷேக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் வாயிலே வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, வெந்தயத்தை வந்து நைட்ல ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில முளை கட்டி அந்த முளை கட்டின வெந்தயத்தை சாப்பிடணும். அதுல வந்து அயன் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு. சில பேர் காலையில ஏஞ்சிட்டு வெறும் 1 டீஸ்பூன் வெந்தயம் அப்படியே சாப்பிடுவாங்க. அது கூட அப்படியே சாப்பிடலாம். ஆனா முளை கட்டி சாப்பிடும் போது அதுல இன்னும் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது மாதிரி சிறுதானியம், இந்த பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து குழந்தைகள், வளர்ற குழந்தைகளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சு முளை கட்டி கொடுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குர்குரே, லேஸு, சாக்லேட்ஸு, ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த நிலக்கடலை உருண்டை, கடலை மிட்டாய், எள்ளு உருண்டை, ஸோ அந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம கொடுக்கணும். இந்த சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணி நல்லதானே? அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நோயாளிகளுக்கு வந்து குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் சாதம் வடிச்ச கஞ்சி நல்லது. அது மாதிரி இருமுறை வடிச்ச கஞ்சி வந்து நோயாளிகளுக்கு உகந்தது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். ஆமா, ரொம்ப நன்றி மேடம். ஏதாவது எங்களோட யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வந்து ரொம்ப அருமையான டிப்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி. ஓகே, நன்றி.